அந்த டிஎஸ்ஆர் பேசுகிறேன். கோயம்பேடு வந்து வாக்கிங்காக வருவேன், உடம்பு குறையிறதுக்காக. அப்போ வரும்போது ஒரு ஏரியாவில் காய்கறி வாங்குவேன், பழம் வாங்குவேன். இந்த பூவை வாங்கி என்ன பண்ணுறது? அப்போ இந்த பெண்கள் எல்லாம் என் மேலே வாங்கிட்டு வந்து ஒய்ஃபு கொடுங்க. ஒய்ஃபுக்கு எவ்வளோ வாங்கலாம்? ஒரு 200 வாங்கலாம், 300 வாங்கலாம். இங்கே இருக்கிறது ஒரு 40 பேர் இருக்காங்க. 40 பேர் வாங்கினா 2000 பேர் வரும். ஸோ அதனால் என்னுடைய இந்த பழைய சின்ன குட்டி பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன் இல்லையா, சோப்பு, பெஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பிளா அதெல்லாம் கொடுத்துட்டு பூவை வாங்கி கோயிலுக்கு கொண்டு என் மனைவி கையில் கொடுத்துருவேன். அவங்களுக்கு பேரானந்தம் அப்படியே கொடுத்துருவாங்க. அதில் வந்து ரொம்ப பெருமையான பெண் லேடி. உங்கள் பேர் என்னங்க? ராதிகா. சூப்பர் நேமு, சக்ஸஸ்ஃபுல் நேமு. அதாவது சக்ஸஸ்னா என்னன்னா, ராதிகா மேடம் வந்து நடிகை ராதிகா மேடம் உழைப்பின் சிகரம். ஒத்துக்கிறீங்களா? நான் சின்ன வயசு 16 வயது படத்துலேருந்து நல்லவனுக்கு நல்லவன்னு பார்த்து அது மாதிரி பெண்களுக்கு ஒரு உதாரணமாக ராதிகா மேடத்தை வச்சுக்கலாம். எப்படி ரஜினி சாரை வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ராதிகா மேடமும் ஒரு உழைப்பின் சிகரம். அந்த மாதிரி பூவின் சிகரம். எவ்வளோ வருஷமாக பூ வியாபாரம் பண்ணுறீங்க? 20 வருஷம். உங்களுக்கு முன்னாடி யார் பண்ணா? உங்கள் அம்மா பேர் சிவகாமி அம்மா. பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு ராதிகா. சரி, இந்த பூ வியாபாரம் என்னென்ன பூ வரும்? இது பேர் என்ன? மேரி கோல்டு. அடுத்து இந்த பேர் என்ன? முல்லை. மேரி கோல்டு யாருக்கு ஃபேமஸ்ஸு? டெக்கரேஷன், கல்யாண டெக்கரேஷன், காது குத்து டெக்கரேஷன், சீமந்த டெக்கரேஷன். அப்புறம் என்ன இருக்கு? கல்யாணம், காது குத்து, சீமந்தம், அப்புறம் கடை ஓப்பன் பண்ணுறது. நல்ல காய்கறிகள், கெட்ட காய்கறி எதாக இருந்தாலும் டெக்கரேஷன். சீரியல் அதிகமாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுமா? இப்போ பாடி போயிடும் அப்படியா? அது சினிமாவோட சொல்லணும். நான் படம் எடுக்கும்போது நீங்கள் எல்லாமே டூப்ளிகேட் தான் யூஸ் பண்ணுறீங்க. எல்லாமே ஒரிஜினலாக அந்த பட்ஜெட் தாங்காத சீரியல்ல லோ பட்ஜெட் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். லோ பட்ஜெட்டுனா நீங்கள் வரணும். சரி, அடுத்த லெவலில் அதை பண்ணுவோம். நான் ஒரு ஐடியா பண்ணேன். இவங்களுக்கெல்லாம் கூட்டு போய் கோயில்களுக்கு இப்போ தர்மம்னு சொல்ல முடியாது, புண்ணியத்தை தேடுறோம். நாங்கள் வாங்குகிற பூ அத்தனையுமே என் மனைவிக்குன்னு வாங்குவேன். அது கும்பவுண்டு. நான் எல்லா அம்மன்களுக்கும் போயிடும். அடுத்து இது என்ன பூ? முல்லைப்பூ. எதுக்கு ஃபேமஸ்? எந்த முல்லைக்கு தேர் கொடுத்தா அப்படின்னா பாரின்னு அந்த அளவுக்கு அது மென்மையான பூ, நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் முல்லைப்பூ ரொம்ப விரும்பி வைப்பாங்க. எங்கே போகும்போது வைப்பாங்க? தமிழ் பூவா அது? ஆஹா, தமிழ் கடவுள் முருகனுடைய பூ, தமிழ் பூ. இது பேர் என்ன? முல்லை. முல்லைப்பூ. இங்கே முல்லை மருது மாதிரி முல்லைப்பூ, மலைப்பூ. மலை முருகன் பூவுக்கு வந்து முல்லைப்பூ. அடுத்து இது என்ன? கனகாம்பரம். ஆஹா, கனகாம்பரம் தான் இப்பயும் வைப்பாங்க. இப்போ யாரு பஞ்சாயத்து எப்படி ஓடுது? நல்ல கனகாம்பரம் நல்ல வாசனை வருமா? அப்படியா? பாட்டே வந்திருக்கா? வெரி நைஸ். கனகாம்பரம். அடுத்து என்ன? மல்லி. மல்லி 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 மதுரை மல்லியா? இது என்ன ஒரு மல்லி? மற்ற ஒரு மல்லி எல்லாம் கிடையாதா? தமிழ்நாட்டிலே மதுரை மட்டும்தானா? சில்க்கு காரப்பட்டி, வாடிப்பட்டி பள்ளியெல்லாம் வருமா? வாடிப்பட்டி, சில்காரப்பட்டியெல்லாம் வராதா? சரி, அது என்னது? கனகாம்பரமா? ஓ சரி, கதம்பம். புஷ்பம், கதம்பம். அது சாமிக்கு ஏற்றது தானே? அது எதுக்கு போடுவாங்க? சாமிக்கு வச்சு கலசத்துக்கு கதம்பம். ஏன் கலசத்துக்கு வைக்கிறாங்க? சாமிக்கு. அதுக்கு அடுத்து சாமந்தி. சாமந்தி பூ வந்து பாட்டு வந்தது. சாமந்தி வந்து எதுக்கு வந்தது? சாமி பெண்களுக்கு ஒன்லே சாமி. இது 4 முழம் முல்லை. அவங்க சாமிக்கு வந்துருக்கீங்களா? ஒய்ஃபுக்கா?
ஃபேமிலிலாம் நல்ல பழக்கம். தங்கச்சி அம்மா நல்ல தங்கச்சி அம்மா கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் சீக்கிரம் ஆகிடும். அம்மாவை தங்கச்சியை கவனிச்சாலே ஒன்று காணாம வந்துடும். பரவாயில்லையே, நல்ல பழக்கத்தை வச்சிருக்கீங்களே. பெருமாளுக்கு வந்ததா? ஆமா. அப்ப இது என்ன கதம்பம்? இது வந்து மல்லிகதம்பம். மல்லிகதம்பம். மல்லிகதம்பம் அது துளசி கதம்பம். அரளி அது பெருமாளுக்கு. அதுக்கடுத்து என்ன? இது மேரிகோல்டுல மஞ்சள் ஆரஞ்சு. மேரிகோல்டு ஆரஞ்சு மஞ்சள். ஓகே, அதுக்கடுத்து வாங்க. அரளிப்பூ. அரளிப்பூ வந்து எந்த சாமிக்கு? எல்லா சாமிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக முருகருக்கு நல்லா யூஸ் ஆகும். இதுவும் முருகருக்கு தமிழ் பூ. இது என்னது? அரளிலே ரெண்டு கலர். என்னென்ன கலர்? செவ்வாய். செவ்வரளி. இது வந்து செவ்வரளி. இது வந்து லைட் ரோஸ். இது லைட் ரோஸு. இந்த பொட்டமில்ல என்ன கட்டுறதுக்காக வச்சுக்கிறோம். என்ன பூ? அது மல்லி. இவங்களே கை வந்த கலை. இந்த பூ கட்டுறது வந்து பெண்களுக்கு கலை. சரி, வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? வருஷம் அவர் சம்பாதிக்கிறாரு. எத்தனை குழந்தைங்க? ஒன்று என்ன பண்ணுது? தப்பா சொன்னீங்க, வாங்கின பூ விற்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு கொடுத்துருவோம். கோயிலுக்கு எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துருவீங்களா? மீதி கீழே தான் போடுவோம். அதனால கோயிலுக்கு கம்மி ரேட்டில் கொடுப்போம். அந்த கோயிலுக்கு கொடுத்த புண்ணியம் கிடைச்சிருமா? கோயிலுன்னா வீடு மணக்காது. ஸோ ராதிகா மேடத்தோட பூ வியாபாரத்தில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஜனம் எவ்வளோப்பா? ஃபுல்லாக 500 ஜடை. சாமிக்கா பெண்ணுக்கா? சாமி ஆடி மாதம் எவ்வளோ எத்தனை நாள் விற்பீங்க ஒரு நாளைக்கு? 10, 20 அவ்வளோதான். டெய்லிக்கு ஒரு கூலி கிடைக்கும். அது என்ன மரமா? பெண்ணு விற்கிற மாலை, இது ஆணை விற்கிற மாலை. அது மாலை போட்டிருக்காரு. எவ்வளோண்ணா அது? 500. இது எத்தனை நாளைக்கு தாங்கும்? இதுவும் வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்தேன். சரி, இதே மாதிரி பூக்கள் வியாபாரிகள் இவங்களுக்கு வந்து தொழில் கண்டுபிடிச்சிருக்கேன். கடவுள் எனக்கு தான் அந்த ப்ராப்ளம். கோயில்களுக்கு பூ வாங்க புண்ணியத்தை தேடிக்கிட்டுங்க. அது என்னுடைய மனைவி வந்து ரொம்ப பிரியப்படுவாங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க. பூயாரம் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. இவங்க தான் அந்த ப்ராக்டிக்கல் வியாபார நாளைக்கு கற்றுக்க முடியும். இவங்க கவரம் மட்டும் வாசலில் கட்டணும். 2 கட்டணும். சரி பாதி பூவோட வாசனை. இந்த பக்கம் பார்த்தா முல்லைப்பூ, இந்த பக்கம் பார்த்தா கனகாம்பரம், இந்த பார்த்தா செவ்வரளி, ரோஸ் அரளி, மல்லி, அதுக்கப்புறம் மல்லிக்கதம்பம், சாமந்தி, அப்புறம் துளசி கதம்பம், அதுக்கப்புறம் இது முல்லை. இது பேர் என்ன? மல்லி. மல்லி. அப்புறம் மேரிகோல்டு. பூ பேருங்கள்லாம் தெரிஞ்சுருக்கு. நிறைய பூ வரல. என்ன பூ? ரோஸ் வரல. ரோஸில் 5 கடைகளும் போட்டு ஒரு என்டர்பிரனர், ஒரு சின்ன என்டர்பிரனர் பெண்கள் இந்த வியாபாரம் பண்ணுறது நான் வேடிக்கை பார்க்குறேன். எப்படி முளம் அளக்குறாங்க, எப்படி பூ கட்டுறாங்க, உட்காந்துருக்க டைத்தில் பூ கட்டுவாங்க. வியாபார நேரத்தில் வியாபாரம் பார்ப்பாங்க. நெகோசியேஷன் நடக்கும். முல்லையா? முல்லைப்பூ. பரவாயில்ல. லலிதாவா? நீ எத்தனை வருஷம் வியாபாரம் பண்ணுற? 10 வருஷம். உன்னுக்கிட்ட என்ன லீடெலாம் போவேன்?
லேடி பூவா எடுத்துக்காமி கேமரா. லேடினா என்ன பண்ணுவாங்க? சாமிக்கு தான் போடுவோம். சாமிக்கு தலைக்கு யூஸ் பண்ணுவோம். இது பேர் என்னம்மா? பேர் சொல்ல. உன் பேர் சாமந்தியா? ஆமாம் ஆமாம். என்ன பேரு? சாமந்தி. சொல்லுமா. திலகா. திலகா. மங்கையர் திலகம் சாமி மாதிரி திலகா. அருணா திலகா. ஸோ சூப்பர். அவங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க. திலகான்னா உட்கார்ந்தாங்களாம். யாரு பூ கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஹேண்டலிங் தான். என்ன பூ அழகுறீங்களா? ஹோல்சேலா? பேர் என்ன? நாலேஜ் மேடம். நாலேஜ் மேடம் ஹோல்சேல். யூடியூப்ல போடுவோம். பார்த்து மாளிகா கடை எங்க இருக்கு? முதல் சாப்பாடு சாப்பிட்டுருந்தாரு. அப்புறம் இந்த ஊருக்கு அந்த மாதிரி நிறைய அவருக்கு ஃபேன்ஸ். சரி, ரொம்ப சந்தோஷம். சரி. என்ன அதாவது என்ன பண்ணுறீங்க? பூ அடிக்கிறீங்களா? அதுக்கு முகூர்த்த நாளில் விடிய விடிய வியாபாரம் இப்போ ஆரம்பிச்சிருமா? கூட உட்கார சின்ன வியாபாரம் காலையில் ஷூட்டிங் போனோம். எங்களுக்கு வெயிட்டிங் உட்காரு. லீவு நாள் அன்னைக்கு வரேன். விடிய விடிய வரணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மக்களோட மக்களா ரசனையா இல்லை. தேங்க்யூ. உங்கள் பேர்? சுரேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாரு. எங்கே? யார் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா? கூப்பிடுங்க அவங்களையா. வாங்கம்மா வாங்க. அப்படியே ஃபேமிலியோட பூ வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க வீட்டுக்காரரு. எங்கே அவங்க மிஸ்ஸஸ்? வாங்க முன்னாடி வாங்க. பூ வாங்கி கொடுத்துட்டாரா? என்ன பூவு? மல்லிப்பூ. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? இந்த மாதிரி கஸ்டமர் மனைவிக்கு, பொண்ணுக்கு, அக்கா தங்கச்சிக்கு, சித்தி பெரியம்மாவுக்கு, அம்மாவுக்கு பூ வாங்கி கொட்டுனா புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் பூ வியாபாரத்தில் வாங்கி வாங்கி சாமிக்கு கொட்டுறேன். அதே மாதிரி இவங்களும் சாமிகள் தான். இவங்களுக்கு பொண்ணு பூ வாங்கி கொடுக்குறதே பெரிய புண்ணியம். கை கொடுக்கும் சார். நல்ல ஹேபிட்டு தொடர்ந்து பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து ஒவ்வொன்று 5 பொண்ணு இருந்தால் பெருசுங்க. 5ஆவது பொண்ணு கெஞ்சினாலும் கிடைக்காது தெரியுமா? 5ஆவது பொண்ணு பெற்றம்மா ஓஹோன்னு மகாராஜா ஆகிடுவாங்களாம். அவ்வளோ பெரிய பாக்கியம். அதான் ஒரு கடவுள் உங்களுக்கு தொடர்ந்து புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டே போறீங்க. உங்களுக்கும் நிறைய படம் கம்மிட் ஆகி இன்னும் நிறைய பெரிய லெவலில். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய பிளஸிங் தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர் மனைவி மகளோட பூ வாங்குறதுனால தான் இந்த மாதிரி பெண்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்காம. பேர் என்ன சொன்னால் மல்லிகாவா? திலகவதி. சூப்பர். IPS திலகவதி. அம்மா நான் ராதிகா மேடம். பூ வியாபாரம் முடிஞ்சிருச்சா? நீ விடிய விடிய உட்காந்துருந்தேன் முடிஞ்சனால சந்தோஷம். இப்படியெல்லாம் வரும்போது மக்கள் பார்த்து பழகி போச்சு. என்கிட்ட தொடர்ந்த கஸ்டமர் இவங்க, பூ கொடுக்குற கஸ்டமர். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூக்கடையில் ராதிகா மேடம் சொல்லி கேளுங்க. பூக்கடை என்ட்ரன்ஸில் ஒரு டைனமிக் லேடி. டைனமிக் லேடினா என்னன்னு தெரியுமா? இரும்பு பெண். இரும்பு பெண் ராதிகாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவங்க பூ வியாபாரம் அமோகமாக இருக்கணும். தேங்க்யூ. பாய்.